அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவு பெற்றுக்கலாமா? ஐயா, இப்போது திருமணம், அதாவது இப்போ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் திருமணம் அப்படின்றது எப்படி உண்மையானுமே செய்யணும்? இப்பொழுது பார்த்திங்கன்னா புரியாத ஒரு திருமணம் மாதிரி இருக்குது இப்போது அனைத்து மக்களும் பண்ணுறது. இது எப்படி உண்மையாக ஒரு திருமணம் செய்வாங்க? சன்மார்க்கத்தில் திருமணம்னு ஒன்று, அது எப்படி செய்யணுன்ட்டுன்னு எதுவும் இருக்கா? அதை பற்றி எனக்கு தெரியல. ஃபிசிக்கல் வேர்ல்டில் திருமணம் என்பது அது எப்படி ஐயா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஐயா. இப்போ நானே திருமணம் புரியலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது எப்படி செய்யணுன்ட்டுன்னு எனக்கு புரியல. எனக்கு புரியாத ஒரு திருமணம் செய்யவும் விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, திருவருட்பா, திருக்குறள், திருவாசகம், நம்ம சுவாமி சரவணானந்தா எழுதின புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை வச்சு ஒரு விளக்கு வச்சு அதன் அடிப்படையில் முன்னுக்கு இருந்து விருப்பமானு கேட்டு எப்படி அது எப்படி செய்யணுன்றது தான் எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க. தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. சுத்த சன்மார்க்க தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. தயவு அருட்பெரும் ஜோதி தயவையா, வந்தனமையா. தங்கள் ஆடியோவை கேட்டேன். திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி தனக்கு வருகின்ற துணை எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில். அதாவது வருபவர்கள் முதல் அடிப்படை புலால் சாப்பிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சன்மார்க்க திருமணம்ன்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல வர்றவங்க புலால் சாப்பிடக்கூடாது. அது சன்மார்க்க வாழ்க்கைக்கு உதவாது. அது முரண்பட்ட ஒரு நிலையாகி போயிடும். அதனால அதே நேரத்தில் ஆல்ரெடி புலால் சாப்பிடாத குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு போனால் அது ரொம்ப கிடைக்கிறது அரிதாயிடும். அதனால நம்மெல்லாம் கூட ஒரு காலத்தில் புலால் சாப்பிட்டு இருந்து அப்புறம் திடீர்னு விட்டவங்க தானே. அதனால முன்பு எப்படியாவது இருந்திருக்கலாம். ஏன்னா புலால் சாப்பிட்றவங்க நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு குணவதியாக இருக்காங்க. புலால் சாப்பிடாதவங்க சில கோபமாகவும் இல்லை வேறு குணம் பொருந்தியவளாகவும் இருக்கிறாங்க. அதனால் புலால் சாப்பிட்றவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இதாக நினைக்கக்கூடாது. இவங்க புலால் சாப்பிடலைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உயர்வானவும் நினைக்க முடியாது. அது புலால் சாப்பிட்றது சமுதாயத்தில் ஒரு பழகி போன ஒரு இதாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் அப்படி இது பண்ணிட்டாங்க. அது பாவம் அப்படின்னோ தவறு அப்படின்னு சொல்லிட்டோ யாரும் நமக்கு சொல்லாத குறை தான். சாப்பிடாதவங்களும் அது பாவம்னு பிறருக்கு சொல்கிறதில்ல. நாம் சாப்பிட்றதில்ல, அதோட விட்டுடுவோம். மற்றவங்களுடைய உணவு விஷயத்தில் நாம் போய் ஏன் தொந்தரவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு ஆகும். அதனால் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னா அது முதல் செய்கிற உதவி ஒருத்தர் சைவ உணவாளராக மாற்றுவது தான் நாம் அவங்களுக்கு செய்கிற ஒரு உண்மையான ஒரு உதவி ஆகும். ஏன்னா அந்த கொலைப்பாதக செயல்னால நம்ம வினை கட்டு ரொம்ப அதிகமாயிட்டு நம்முடைய கர்மா கூடிக்கிட்டே போகிறதுனால அதை கழிக்கிறதுக்கு பல துன்ப நிறைந்த ஒரு பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்வில் எப்படி எப்படியெல்லாம் மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, வறுமையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா
புலால் சாப்பிடுறது தான். புலால் சாப்பிட்டா எல்லா விதமான மற்ற குணங்கள்லாம் நம்மள அது பற்றிக்கொள்றது. அதனால புலால் ஏற்கனவே புலால் சாப்பிடாத வீட்ல தான் நான் பொண்ண எடுப்பேன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க வேண்டாம். ஆ எல்லாத்தையுமே முதல்ல நம்ம திருவருள நம்பணும். அது கூட்டி வைக்கன்னு சொல்லிட்டு. ஆனா திருமணம் பண்ணிக்கிட்டு அத பார்க்கலான்னு இருக்கக்கூடாது. முதல்லயே வந்து அம்மா, அப்பா சுட்டி காட்டுற அந்த ஒரு இடத்துல கூட நம்ம வந்து அந்த பெண்ணோட ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அ தீர பேசிக்கணும். இந்த மாரி நாங்க வந்து கல்யாணம் பண்ண பிறகு அ புலால் சாப்பிட்றத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய அவசியத்த பத்தி கொஞ்சம் விளக்கி சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த மாரி திருமணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுதான் முதல்ல பார்க்கப்பட வேண்டியது. அதனால ஜாதி விட்டு ஜாதி போகணும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா, அத பெற்றோர்கள் விரும்ப மாட்டாங்க. அதுக்கு இன்னும் காலம் பக்குவப்படணும். அதனால பெற்றோர்களையும், சுற்றத்தார்களையும் பகையாக்கிக்கிட்டு வேற ஜாதியில நான் இது பண்ணணும். அதுவும் தவறானது. அப்படி போகவும் கூடாது. பெற்றோர்கள் சம்மதத்தால, உற்றார் உறவினர் சம்மதத்தால அவங்க சொன்ன பிள்ளை நம்ம கல்யாணம் பண்ணி நல்லது. முன்னாடி வந்து இது வந்து இது பண்ணிக்கணும். இத கிளாரிஃபை பண்ணிக்கணும். பால் சாப்பிடாது. மற்றபடி சன்மார்க்க திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அருட்பால கிடையாதுங்க. இது வந்து புதுசா கிரியேட் பண்ணது தான். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சாதாரண திருமணம், சன்மார்க்க திருமணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒண்ணு இல்ல. புதுசா இடையில வந்து சிலர் அது மாரி செஞ்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மாரி சன்மார்க்க திருமணம் செய்யும்போது மேடைகள்ல திருவருட்பா படிக்கும்போது மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஆனா, எத்தன பேரு அதனால விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்றது அது ஒரு கேள்விக்குறி தான். எங்கேயோ ஒரு சிலர் அதெல்லாம் பார்த்துட்டு நாம கூட அப்படி பண்ணலாம் அப்படின்னு செய்யறது, ஏதோ ஒண்ணு எங்கேயோ ஒண்ணு தான் இருக்கு அந்த மாரி. மற்றபடி திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வரலாறு வந்து திருவருட்பால நல்லாவே சொல்லியிருக்கார். திருமணம்ன்றது என்னன்னு சொல்லிட்டு. அதாவது மேரேஜ் இஸ் ஃபிக்ஸ்டு இன் த ஹெவன் அப்படின்னும், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்றதும் 2 ஆங்கிலத்தில மேல்நாட்டிலும் சரி, இங்கேயும் சரி, அவங்க திருமணம்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஹெவன்ல நிச்சயிக்கப்படுறதுடைய அர்த்தம் என்னன்னா, அது சொர்க்கமும், நரமும் நமக்குள்ள தான் இருக்கு. ஆக திருமண வாழ்வுன்றது நம்ம நினைக்கிறது கிடையாது. இப்போ உலகியல்ல வந்து ஆண், பெண் ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆணும், ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண்ணும் அ வாழ்க்கை முறை அமைத்துக்கொண்டு வாழறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வயதான காலத்தில அம்மாவுக்கு, அப்பாவுக்கு அப்புறம் நமக்கு துணையா இருக்கிறது நாம இருவர். அதுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வயதான பிறகு நம்மளை பார்த்துக் கொள்வார்கள். அது வந்து உலகம். அது எல்லா வாழையடி வாழை அது எல்லோருக்கும் இருக்கிறது தான். அதனால இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை முறை தான். ஆனா தமிழ் இது வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்றது. ஒரு சாதாரண ஒரு மணவாழ்வு தான். ஆனா ஆங்கிலத்தில அதுக்கு வந்து பொருள் கிடையாது. ஆனா திருமணம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க அது கடவுள் சம்பந்தப்பட்டது. அந்த திருமணம்ன்ற சொல் வந்து கடவுள் சம்பந்தப்பட்டது. அ இருமனம் ஒரு மனமானால் திருமணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு உபசார பேச்சு. 2 மனம் ஒரு மனமா ஆகாது. அது எப்படி ஆகும்? இவங்களுடைய உடல் வேற, அவங்களுடைய உடல் வேற. ஈருடல் ஓருடல் ஆனது, இருமனம் ஒரு மனமானது. அது வந்து ஒரு உபச்சார பேச்சு தான். இருமனம் ஒரு மனமானால் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 பேரும் ஒத்து போறதுன்னு சொல்றது. இதுக்கு வந்து சரவண சாமிகள் ஒரு ஒரு இது சொல்லுவார். அதாவது வயதுக்கு வந்த ஒரு ஆணும், வயதுக்கு வந்த ஒரு பெண்ணும் நாம் ஒன்றாக வாழலாம் இனி. ஒரு குடும்பம் நடத்தலாம் செய்து கொள்ளுகின்ற ஒரு ஒப்பந்தம் தான். அது ஒரு அந்த அளவுக்கு தான் அதுக்கு ஒரு இது. அதில எத்தன பேருக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடாகி பிரிந்து போயிடுறாங்க. அ இதுக்கு நீதிமன்றத்தில அங்கீகாரம் குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த அங்கீகாரம் இல்லாமயே பிரிஞ்சு வாழ்வாங்க. சிலர் எத்தனையோ பேர் இடையில இது ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆக இது வந்து என்னன்னா, நம்ம நம்ம மனதும் சம்மந்தப்பட்டது தான். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? ஆக முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சன்மார்க்க திருமணம்,
சாதாரண திருமணம் ஒண்ணு கிடையாது. திருமணம்ன்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல திரு பிளஸ் மணம், திருமணம். திருன்ற வார்த்தை வந்து ஏன் இங்க போடுறாங்க? திருன்னு ஏன் சொன்னோம்? இப்போ ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறோம் அப்படின்னா, உங்க பேர் சிவராமன் அப்படின்னா, முன்னாடி திரு போடுறோம். திருன்ற ஒரு வார்த்தை போட்டு, திரு சிவராமன் அப்படின்னு கடிதம் போடுறோம். திருமதி அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய தமிழகத்துல பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு திரு தான் வரும் பேர். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், அப்புறம் வந்து திருநின்றவூர், திருத்தணி, திருப்பதி, திருப்பராய்த்துறை, திருநெல்வேலி இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கு திரு. ஏன் திரு போடுறோம்? அதே மாரி திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் இப்படி ஏன் வருது திருன்னு? சரி அது போக திருவள்ளுவர், திருவருட்பிரகாச வள்ளலார் அ இப்படிலாம் வந்து பேர் வரதுக்கா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இப்படி நம்ம பேருக்கு முன்னாடி அது திரு போட்டு இது பண்றோம். அப்ப இந்த திருன்றது என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றதுல அ திண்டுக்கல் சுவாமி சரவணன் அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அத பத்தி கொஞ்சம் விரிவான முறையிலேயே நம்ம அத பார்ப்போம். இப்ப திரு அருட்பா இதுல பார்த்தீங்கன்னா, திருவோங்கு புண்ணியச் செயலோங்கு அப்படின்னு தான் திருவருட்பாவே ஆரம்பிக்குது. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க அப்படின்னு திரு வச்சு நெறைய ஒரு பாடல் வருது. அ அந்த மாரி இந்த திருவிளங்குறது. இந்த மாரி நெறைய பாடல்கள் திரு வருது. ஏன் இந்த திரு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்றத பார்ப்போம். திரு அப்படின்னா என்ன? ஏன்னா, தமிழ் மொழி வந்து சுத்த சிவானுபூதியை லேசிலே கொடுக்கின்ற ஒரு மொழி தான் தமிழ் மொழி. ஆக சிவபரம்பொருளே புறத்துல வந்து இந்த தமிழாக மலர்கின்றார் அப்படின்னு தான் திருவருட்பா சொல்றது. அதனால இதுல இருக்கிற 247 எழுத்துக்களும், அமைப்புகளும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் எழுத்து அது எத்தனாவது ஸ்தானத்துல எல்லாத்துக்குமே ஒரு அ தெய்வீக அனுபவம். அத வச்சு தான் தமிழ் மொழிய வந்து ஆதியில தமிழ்ஞான சித்தர்கள் ஆக்கிக் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு திண்டுக்கல் சுவாமி சரவணன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப திருன்றதுக்கு என்ன முக்கியம் அப்படின்றத சுவாமிகள் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, தி, ரு 2 எழுத்து இருக்கு. இத வந்து தி என்ற எழுத்து வந்து அது இயற்கையா வந்ததில்ல. இது வந்து இந்தந்த 4 எழுத்து சேர்த்து நமக்கு வந்து 2 எழுத்தா குடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்னும் ஒரு ஒரு கடவுள் அனுபூதிய பத்தி சொல்றது வந்தது தான். ஏதோ தி என்ற ஒரு எழுத்து உயிர்மெய் எழுத்தையும், ரு என்ற ஒரு எழுத்தையும் திருன்னு போட்டல்ல. இது ஒண்ணொண்ணுத்துக்குமே அந்த ஆழ்ந்து அக அனுபவ வெளியீடாகத்தான் இந்த திரு என்ற ஒரு மொழியை தமிழ் ஞான சித்தர்கள் குடுத்திருக்காங்க. திருநீரு அப்படின்றத பார்த்தோம். ஆக இந்த தி என்ற எழுத்து இத்து, இ அப்படின்னு பிரியும். ருன்ற எழுத்து இர்ரு, ஊன்னு பிரியும். இது எத குறிக்குதுன்றது விளக்கமா சுவாமிகள் சொல்றாங்க. இத்துன்ற எழுத்து வந்து 7வது மெய்யெழுத்து. இந்த 7வது மெய்யெழுத்து எத குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 6வது அறிவு மன அறிவு. அதோட மனிதன் வாழ்ந்து முடிஞ்சு, அழிந்து ஒழிஞ்சு இறந்து போறான். ஆனா, இதுக்கு மேல 7வது மெய்யெழுத்து 7வது மெய்ஞானத்த குறிக்குது. அதுதான் தகர மெய்ஞானம். தகர, மகர, வகர, அகர, உகரன்னு சொல்லும் இல்லையா? அதே மாரி என்ற மெய்யெழுத்து சொல்லும்போது, தகரம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்ல அந்த மாரி. அகரம், உகரம், மகரம், யகரம்ன்ற மாரி அந்த கரம்ன்ற வார்த்தை அதுல சேர்ந்துரும். அப்ப இத்தோட கரம் சேர்ந்தா தகரம் அப்படின்னு வரும். இந்த தகரம்ன்ற சொல்லு வந்து அ திருவருட்பால 2, 3 இடங்கள்ல அது வருது. ஆம் தகர மெய்ஞானம் அப்படின்றார். தகர மெய்ஞானம்னா, மெய்ஞானம்னா சத்திய ஞானம், அருள் அறிவு. அருள் அறிவ குறிக்கிறது தான் அந்த என்ற மெய் எழுத்து மெய் அறிவ குறிக்குது. எந்த மெய் அறிவு 6வது அறிவுக்கு மேல இருக்கிறதுனால, இந்த 7வது மெய் எழுத்தினால சுட்டப்படுது. அதே மாரி இது இந்த மெய்யறிவு வெளிப்படுகின்ற இடம் எங்கன்னா, நமக்கு வந்து
இந்த உடம்புல 6 ஆதாரங்கள மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபுரம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. ஆக்கினை பூர்வமதி. இதுக்கு அடுத்து 7வது இருக்கிறது தான் நிராதார நிலையம். 7வது நிராதார நிலையம். இது வந்து உடம்புக்குள்ள தான் இருக்குன்னாலும் உடம்போட இந்த இது ஒட்டாது. இது உடலோடு ஒட்டாத ஒரு நிலை தலைக்கு நடு இதர இடத்துல இருக்கு. முகுல மூளைக்கு மேல. அதுதான் அந்த 6வது ஆக்கினை சக்கரத்துக்கு அப்புறம் 7வது இருக்கிற அந்த நிராதார நிலையம். இது 2யும் குறிக்கிறது அதுதான். இந்த ஒரு நிலையை குறிக்கிறது தான் அந்த ஒரு என்ற ஒரு இது. மேலும் இந்த 7வது மெய்யறிவினாலே கண்டுகொள்ளப்படுவது எதுன்னா, தகர மெய்ஞான தனி பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அற்புறஞ்சோதி. அது என்னன்னா, இந்த மெய்ஞானத்தினாலே அகண்ட வெளிமுற்றும் கடவுள் உண்மை எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறது இயற்கையாக. அது அன்பு சத்துவமான ஒன்று. அது அன்பு சத்துவம். அதாவது அன்பு என்கின்ற ஒரு இருப்பு. அது ஒரு வெளியாக இருக்கிறது. அது வந்து இந்த மெய்ஞானம் அது வந்து ஏறதுன்னா, அந்த மெய்ஞானம் கடவுளுடைய ஞானம். அதான் அருள் மெய்ஞானம். அது கடவுளுடையது. அந்த கடவுளுடையத நாம பற்ற வேண்டியதா இருக்கு. நம்முடைய தற்போதம் ஒழிந்து அந்த மெய்ஞானத்தை இது பண்ணணும். அதுதான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்றார். அந்த தனக்குள்ள அந்த இறைவன் மெய்ஞானமாகவே இருக்கிறார். அந்த அருள் அறிவு நிலை தான் மெய்ஞானம். அது 6வது பகுத்தறிவினுடைய உச்சத்துல அதுக்கு மேல அப்பால விளங்குறது 7வது என்கின்ற மெய்யெழுத்து சுட்டுகின்ற மெய்ஞானம். இதுதான் 7வது நிலை. இந்த மெய்ஞானத்தில் கண்டுகொள்ளப்படுகின்ற கடவுள் அகண்ட வான் பெருவெளி முற்றும் நிறைந்து இருக்கிறார். அதுதான் அந்த ஒரு நிலையை சுட்டுது. அதுதான் தகராகாச பெருவெளின்னு சொல்றது. தகராகாசம், தகராலயம். இந்த வள்ளல் பெருமான் தகர ககன நடன அருட்பெரும் ஜோதி என்றார். இந்த ஒரு இதுதான் ஒரு அகண்ட விளக்காக நமக்கு தலை நடுவுல வந்து நிக்குது. அந்த அகண்டாகாச பெருவெளி இருக்கிற இதுக்கு பேர் தான் தகராகாசம் அல்லது பரமாகாச கடவுளுடைய பெருவடிவம். அது அப்படியே நம் தலை நடுவுல அனுபவ வாழ்வுக்காக சுருங்கி ஒரு புள்ளி போல இருக்கு. அது ஒரு இங்க விளக்கு நிலையில இருக்கு. தன்னை விளக்கிக் கொள்ள இங்கு வருகிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் வந்து சத்திய ஞான சபையிலே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் அப்படின்றார். தகர கண்ணாடி விளக்குன்னா தகரம்ன்ற மெட்டலுக்குள்ள அது விளக்கேற்றணுன்ற அர்த்தம் அதுதான் நமக்கு புரியும். ஏன்னா இது அதிசூக்குவமான ஒரு இது. அதனால அந்த தகர கண்ணாடி விளக்குன்றதுன்னா, தகர கண்ணாடின்னா அந்த கண்ணுன்றது மெய்ஞானமாகிய நெற்றிக்கண். அது வழியா தான் அது தெரியும். அந்த அகண்டாகாச வழிமுறை நமக்கு வெறும் வெளியே தான் தெரியுது. ஆனா அது முற்றும் அன்பு சத்துவம் நிறைந்திருக்கு. அதனுடைய ஆழமும், அகலமும், பரப்பளவும் அதாவது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அது வந்து அப்படியே அந்த தகராகாச பெருவெளி தகர விளக்கு ஒரு சிற்றொளி விளக்காக சிறு வடிவத்தோட நம்ம தலைக்கு நடுவில் விளங்குது. அப்படி விளங்குகின்ற அதுவே உயிராக இந்த உடல் முழுதும் இந்த தேகம் என்கின்ற உடல் முழுதும் வியாபித்துள்ளது. அதை குறிப்பதுதான் ஈ என்ற எழுத்து. ஈ என்ற எழுத்து அருட்பிரணவம் சொல்லுவாங்க. அருட்பிரணவ உயிர். அருட்பிரணவ உயிர். ஆக இந்த ஜீவான்மா என்பது கடவுளுடைய அருட்பிரணவ உயிர். அதுதான் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பதற்று உடம்பொடு உயிர் ஊன் என்பதற்று நாத பரப்பிரம வெளி மீதே ஞானம் சொருப்பமிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க வரம் அருள்வாயே. இது அருணிநாத பெருமான் திருப்புகழ்ல பாடுறார். ஆக ஜீவன் என்பது என்னன்னா கடவுளுடைய சொரூப நிலை. அதுதான் அருட்பிரணவ உயிர் அப்படின்ற அந்த உண்மையை சொல்லுவதற்கு தான் ஈ என்ற 3வது எழுத்தை சுட்டிருக்காங்க. இது வந்து ஈனாலே அருட்பிரணவ உயிர் குறிக்கும். ஆக இறைவனே பரமான்மாவாகி எங்கும் நிறைந்த இறைவனே தகர விளக்காக நம் தலைநடு 7வது நிராதார நிலையில் இருந்து கொண்டு அங்கிருந்து விரிந்து
அனுபவ வாழ்வு ஏற்பதற்காக உயிராக விரிகின்றார் உடல் முழுதும். அதுதான் இப்படி விரிகின்ற அவரை வந்து என்ன நிலையில இருந்து இருக்கிறாரு அந்த இடத்துலன்னா, இர் என்ற மெய்யெழுத்து வந்து 12வது மெய்யெழுத்து. அந்த 12வது மெய்யெழுத்து சொல்றது தான் துவாத சாந்தப்பதம் சொல்லுவாங்க. தவாத சாந்தப்பதம், துவாத சாந்தப்பதம். இறைவன் வந்து அருள் ஒளி என்கின்ற ஒரு திருவடியாக நமக்கு வந்து துவாத சாந்த பதமாக அனுபவப்படுவதற்காக நம் தலைநடுவிலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கார். இருன்றது 12வது மெய்யெழுத்து. அது ருத்ர பீஜம் அப்படின்ற ஒரு இது இருக்கு சைவ சித்தாந்தத்தில். அந்த எழுத்துக்கு பேரு ருத்ர பீஜம். அது இறைவன் வந்து அங்க 12வது நிலையில துவாத சாந்த பதமாக விளங்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு உள்ளவே திரையோத சாந்தம் இருக்கு 13வது. 12, 13 ஒன்றிதான் இருக்கும். துவாத சாந்த நிலையில தானே பரமான்மாவாகவும் ஜீவான்மாகவும் துவைத நிலையை தானே இருந்து அனுபவப்படுகின்ற ஒரு நிலை துவாத சாந்த பதம். அதுக்கு மேல அப்பால் உள்ளது அத்வைத நிலையில அது தானே யாவமா இருக்கிற ஒரு நிலை உணர்த்துகின்றது திரையோத சாந்த பதம். திரி அப்படின்னா 3, தசம்னா 10, திரையோத சாந்தம்னா 13. இதுல சாந்தம்ன்ற ஒரு இது கூட அந்த வார்த்தை கூட ஒன்றிதான் வரும். அது வந்து பேரமைதியான ஒரு நிலை, அசைக்க முடியாத அமைதியான ஒரு இன்பம். ஆக அந்த இரு என்ற எழுத்து துவாதசாந்த பதமாக நமக்கு அனு அனுபவப்பட அவர் எழுந்தருளியுள்ளார். அங்க இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன சும்மா இருக்காரா அப்படின்றத குறிக்கிறது தான் 5வது உயிரெழுத்தாகிய உ. அங்கிருந்து கொண்டு ஐந்தொழில் ஐஞ்சக்தியை விரித்து ஐஞ்சக்தியை விரிக்கிறார். எங்கிருந்து அந்த உள்ள இருக்கிற தகர விளக்கு அல்லது அருள் ஒளி விளக்கு நிலையிலிருந்து அதான் அருள் விளக்காக இருக்கிறார். அதையே புறத்துல வந்து 5 முகமா விளக்குறார், விரிக்கிறார் வெளித்துல. அதனால்தான் திருவாசகத்துல நிறங்கள் ஓர் 5உடையாய் 5 நிறத்தோட வெளியில வந்து தோற்றமாகிறார். அதுதான் பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி. இந்த 5 சக்திகளை இந்த பிரபஞ்சத்தை விரித்து அது சதா இயக்கத்துல வைக்கிட்டு இருக்கார். அதுதான் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளால். இந்த ஒரு நிலையை தான் குறிக்கிறது தான் ஆண்டவன் தலைநடுவிலே எழுந்தருளி இப்படியெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த உகர ஐந்தொழில்னால்தான் நமக்கு உடல், உயிர், உணர்வு, வாழ்க்கை அனுபவம் எல்லாம் சேர்த்து. ஆக ஊ என்ற எழுத்து அந்த தகராகாச நிலையிலிருந்து அந்த ஆண்டவர் 5 சக்தியை விரிக்கின்ற பொழுது தானே புறத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணர்வாகவும், உயிராகவும், உடலாகவும், சூழ்நிலை வாழ்க்கை அனுபவங்களாகவும், அதுக்கு மேல தொடர்ச்சியா இந்த பிரபஞ்சம் எல்லாமாகவும் விளங்கி கொண்டிருக்கிற நிலையை குறிப்பதுதான் திரு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சொல். தெய்வ நிலையை விளக்கம் சொல்றது. அதை மணந்து நாம் கொள்ள வேண்டும். அதை மணந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் அருமையான ஒரு பாடல்ல சொல்றார். இறைவனே சொல்றார், திருமணம் உனக்கு செய்தி வைக்கிறேன் அப்படின்னு. அந்த பாடலை ஒரு முறை பார்ப்போம். ஏன்னா அவருக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? இது வந்து பேரடைவு பேரடைவுன்ற ஒரு தலைப்புல வள்ளல் பெருமான் 10 பாடல்கள் எழுதியிருக்கார். இந்த திருமணத்தை உண்மை திருமணம், அதாவது சன்மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற உண்மை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நாம பண்ணிக்கிறதுனால நிலையற்ற திருமணம், அது பொய் திருமணம். உடலும் மனம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இது பண்றோம். ஆனா உயிர் வந்து ஒருபோதும் இணையாது. அப்ப அந்த உயிரானது தனக்குள் இருக்கிற உள்ளொளியை மனம் செய்து கொள்வதுதான் உண்மை திருமணம். அன்புடை மகனே மெய்யருள் திருவை, அன்புடை மகனே மெய்யருள் திருவை, அண்டர்கள் வியப்புற நினக்கே இன்புடை உரிமை மனம் புரிவிப்பாம், இன்புடை உரிமை மனம் புரிவிப்பாம், இரண்டரை கடிகையில் விரைந்தே துன்புடை அவைகள் முழுவதும் தவிர்ந்தே தூய்மை சே நன்மணக் கோலம் பொன்புடை விளங்க புனைந்து கொள் என்றார் பொது நடம் புரிகின்றார் தாமே.
இது கேள் மகனே, இது கேள் மகனே, மெய்யருள் திருவை 2.5 கடிகையில் நினக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பாம். உண்மை ஈதாதலால் இனி வீண் போது போக்காமல் மங்களக் கோலம் புனைந்து உளம் மகிழ்கனி என்றார். தீது தீர்த்தனை இளந்தையில் தானே தெருட்டிய சிற்றவை அவரே. விரைந்து கேள் மகனே, உலகெல்லாம் கலிக்க மெய்யருள் திருவினை நினக்கே வரைந்து நன்மணம் செய்தொரு பெருநிலையில் வைத்து வாழ்விக்கின்றோம். வரைந்து நன்மணம் செய்து ஒரு பெருநிலையில் வைத்து வாழ்விக்கின்றோம். அதனால் இறைந்துளம் கலவேல் 2.5 கடிகை எல்லையில் எழில் மணக்கோலம் நிறைந்துறப் புனைதி என்று வாய்மலர்ந்தார். நிறுத்தம் செய் ஒருத்தர் உள்ளுவந்தே. ஐயுரேல் இது நம்மானை நம்மகனே அருள் ஒளி திருவை நின்றனக்கே மெய்யுரு மகிழ்வால் மனம் புரிவிப்பாம். விரைந்து 2.5 கடிகையிலே கையரவணைத்தும் தவிர்ந்து நீ மிகவும் களிப்பொடு மங்கள கோலம் வையமும் வானும் புகந்திட புனைக என்றனர் மன்று இறையவரே. இன்னும் 5 பாடல் இருக்கு. ஆக இதுல இருந்து நல்ல ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டுடுது. திருமணம் என்பது உண்மையில் இந்த ஜீவான்மாவானது பரமான்மாவோடு புணர்ந்து கொள்வதுதான். அதுதான் கண்டேன் புணர்ந்தேன் அப்படின்லாம் அணைந்தேன் அப்படின்லாம் வள்ளல் பெருமான் பல பாடல்ல இது பண்றார். அந்த அருள் விளக்க மாலையில சரி, அனுபவ மாலையிலையும் சரி, எல்லாமே இந்த உண்மை திருமணத்தை பத்தி நல்ல ஒரு விளக்கம் சொல்றார். அதனால புறத்துல திருமணம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஓரளவுக்கு பொருந்துமே ஒழிய அந்த உண்மையான அதுக்குடைய அர்த்தம் அந்த தமிழ் சொல் நம்முடைய தமிழ் ஞான சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சொல் அதற்காக அல்ல. அது நாம் சித்தி முத்தி அடைவதற்காகத்தான் அதை பண்றோம். ஏன்னா மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகள் எதுவும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா மனிதன் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும். பறவைகள் போன்ற இன்னும் பல ஜீவராசிகள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் அதுக்கெல்லாம் சொல்லாமலே செய்து. ஆனா மனிதன் தான் தரங்கெட்டு போறான். அதனால பெரியவங்களை சார்ந்தோர்களை உறவினர்களை வச்சு ஒரு அங்கீகாரம் மாதிரி வாழ்க்கையில கொடுத்து ஒரு ஒழுங்கமைப்பு பண்ணணுன்றத இந்த புற திருமணங்கள் காலங்காலமா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது இப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஒழுங்கு இருக்காது. அந்த இது தான் அந்தந்த மதத்துல அதுக்கான ஒரு விழா வைபவங்கள் ஒழுங்குமுறைகள் வச்சு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த திருமணம் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசிகளோடு நிகழ்த்தப்படுகிறது. அப்படிதான் இருக்கணும் பொறுத்தலையும். ஆனா அந்த வார்த்தைக்கு உண்மையான திருமணம்ன்றது இப்ப வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரிதான். ஆக திரு என்ற சொல்லே அவருடைய அற்புதமானது இறைவனும் நாமும் அத்துவிதமாக உள்ள ஒரு நிலைதான். ஆக இறைவனே தான் நம்முடைய உயிராக இருக்கிறார் அப்படின்ற உணர்ந்து கொள்வதற்காக தான். அதனால புற திருமணங்கள் அவங்களுடைய தாய் தந்தை எப்படி செய்யறாங்க அப்படி பண்ணலாம். அல்லது சமஸ்கிருத மந்திரங்கள் தவிர்த்து விட்டு தமிழ் ஆகமங்களை திருவருட்பா திருவாசகம் இது போன்ற தமிழ் ஆகமம் செய்வது மிகவும் சிறப்பு. அதனால பொதுமக்கள் சமுதாயத்துக்கு இதை வெளிப்படுத்துவதும் நமது கடமையாகும். அதனால இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல திருவருட்பா ஓதுதல், அகவல் பாராயணம் செய்தல் இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது மக்களுக்கு அப்பதான் தெரியும். அதனால இந்த நிகழ்ச்சிகள் வேண்டியதுதான். ஆனா இது இதெல்லாம் ஒரு அகத்திருமணத்துக்கான ஒரு மாதிரியான ஒரு இதுதான். அதனால ஒரு திருமணம் செய்கின்ற பொழுது அது முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்துட்ட பிறகு சைவ உணவாளர்களாக
மாறிட வேண்டும். இறை வழிபாட்டில கவனம் செலுத்தணும். இந்த வாழ்க்கை சதம் என்று நினைக்கக்கூடாது. அதுதான் வந்து அந்த புறத்திருமணமும் மணக்கும். தயவு. நன்றி ஐயா. வந்தனம்.